73 மில்லியன் ரூபாய் சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதாக யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கருத்துரைக்கையில் கணக்காய்வு அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனை தயாரிப்பதற்கு மின்னஞ்சல் தகவல் அடங்கிய 26 CDக்களை பரிசோதிக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார். இதற்கு தாம் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை என அரசு சட்டத்தரணி இங்கு குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவிற்கு எதிரான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வழக்கை செப்டம்பர் 24 விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் சட்டத்திற்குட்பட்ட வருமானத்தை தாண்டி 150 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவிற்கு எதிரான வழக்கை செப்டம்பர் 4 விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 14 முதல் 31 கிடைப்பட்ட காலப்பகுதியில் ஊழல் எனும் குற்றத்தை புரிந்ததாக சந்திராணி பண்டார மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்திராணி பண்டார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கருத்துரைக்கையில் அடிப்படை ஆட்சேபனை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தில் வழக்காளர் தரப்பிற்கு கையளிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரி தெரிவித்தார். உரிய முறைகளை பின்பற்றாமல் பல்வேறு பதவிகளுக்கு தனக்கு தெரிந்தவர்களை நியமிப்பதற்கு அமைச்சு செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்தமை ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது.